ஹாய் ஜார்ஜ், எப்படி இருக்கிறீங்க? ஹலோ ஆலிஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஜார்ஜ். ஜார்ஜ், எனக்கு ஒரு டவுட். இதெல்லாம் கடவுளோட செயல். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இத இங்கிலீஷ்ல திஸ் இஸ் ஆல் காட்ஸ் டூயிங் அல்லது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட். இந்த ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இத இங்கிலீஷ்ல ஐ ஃபீல் அ பிட் வியர்டுன்னு சொல்லணும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இது ரொம்பவே ஈஸி. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. என்ன எல்லாரும் வெறுக்குறாங்க? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இது ரொம்பவே ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். எவ்ரிஒன் ஹேட்ஸ் மீ. ஏதாவது புதுசா கத்துக்கணும் போலிருக்கு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இத இங்கிலீஷ்ல ஐ ஃபீல் லைக் ஐ நீட் டு லேர்ன் சம்திங் நியூன்னு சொல்லணும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இத இங்கிலீஷ்ல மை ஹார்ட் ஃபீல்ஸ் வெரி ஹெவி அல்லது ஐம் கோயிங் த்ரூ அ லாட் எமோஷனலி. இந்த 2 வாக்கியங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது நீங்களே வாங்கிக்கோங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ப்ளீஸ் டேக் வாட் எவர் யூ நீட் பை யோர் செல்ஃப் அல்லது கெட் வாட் எவர் யூ நீட் ஆன் யோர் ஓன். இந்த 2 வாக்கியத்தையும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோல பார்த்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ் எதுவோ அதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.